வணக்கம் நண்பர்களே. இன்று இந்திய இசை உலகில் தனித்துவமான குரலால் கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயத்தில் இடம் பிடித்தவர் சித் ஸ்ரீராம். ஆனால் அவரது வாழ்க்கை முழுவதும் வெற்றிகள் மட்டும் இல்லை, பலருக்கு தெரியாத சோகங்களும் மன வலிகளும் மறைந்திருக்கின்றன. இன்று அந்த உண்மைகளை தெரிந்து கொள்வோம். சித் ஸ்ரீராம் அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தாலும் சிறு வயதிலிருந்தே தாயார் வழிகாட்டுதலால் கர்நாடக இசை கற்றார். ஆனால் அந்த காலத்தில் அமெரிக்காவில் பிறந்த பையன் இந்தி இசை பாடுவானா என்ற கேள்வியால் பலர் அவரை ஏளனம் செய்தார்கள். அவருக்கே ஒரு காலத்தில் தன்னம்பிக்கை குறைந்து இசையை தொடர முடியுமா என்ற சந்தேகம் வந்தது. அவர் ஹார்ட் ராக், வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கொண்டாலும் உள்ளுக்குள் தமிழ் பாடல்கள், இந்தி இசை மீது ஒரு தீவிரமான விருப்பம் இருந்தது. ஆனால் அமெரிக்க வாழ்க்கையில் இசை உலகில் நிலை நிற்க வாய்ப்புகள் மிகவும் குறைவு. பல இசை போட்டிகளில் தோல்வியடைந்து மனம் உடைந்த நாட்களும் அவருக்கு இருந்தன. தொடக்க காலங்களில் சித் ஸ்ரீராம் பல இசையமைப்பாளர்களை சந்தித்து பாட வாய்ப்பு கேட்டார். ஆனால் பலரும் அவரது குரலை வித்தியாசமானது, பாரம்பரிய ஹீரோ குரலுக்கேற்றது இல்லை என்று கூறி மறுத்தனர். இந்த மறுப்புகள் அவரை மிகவும் சோகப்படுத்தின. ஒரு நாள் தான் பாடகராக முடியுமா என்ற சந்தேகம் மனதை ஆட்கொண்டது. அவருக்கு மிகப்பெரிய சோகமான உண்மை என்னவென்றால் அவரது தாயாரின் மரணம். சித் ஸ்ரீராமின் பாடல் வாழ்க்கைக்கு பின்னால் நிற்கும் மிகப்பெரிய சக்தி அவர் தாயார் தான். அவர்தான் முதல் ஆசிரியர். அவர் தான் வழிகாட்டி. ஆனால் அவர் தனது மகன் உலக புகழ்பெற்ற பாடகராக உயர்ந்ததை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் பாதியிலே மறந்துவிட்டார். இந்த இழப்பு சித் ஸ்ரீராமின் மனதில் என்றும் ஒரு வலி. பல நேரங்களில் ஸ்டேஜில் பாடும்போது அந்த நினைவுகள் அவரை சோகப்படுத்தும் என்று அவர் நேர்காணலில் கூறியிருக்கிறார். இன்றும் கூட சித் ஸ்ரீராம் எங்கு பாடினாலும் அந்த ஆழமான உணர்ச்சி பூர்வமான குரல் உண்மையில் அவர் தன் தாயாரை நினைத்து கொண்டு பாடுவதைப் போலவே இருக்கும். அவரது ரசிகர்கள் கண்ணீர் வடிக்க வைக்கும் அந்த குரல் உண்மையில் அவர் உள்ளுக்குள் சுமக்கும் சோகத்தின் வெளிப்பாடே. சித் ஸ்ரீராம் இன்று புகழின் உச்சியில் இருக்கிறார். ஆனால் அந்த புகழின் பின்னால் நிற்கும் மறைந்த சோக கதைதான் இது. என்னவென்றால் தாயாரின் இழப்பு, ஆரம்பத்தில் ஏற்பட்ட மறுப்புகள், இவை இரண்டும் தான் அதற்கான காரணம். மற்றும் தனிமை, இவைதான் அவரின் பாடல்களில் அந்த வேதனைகளையும் உண்மைகளையும் வெளிப்படுத்தச் செய்கின்றன. சித் ஸ்ரீராம் பாடல்கள் ஏன் இதயத்தை தொடுகிறது தெரியுமா? அந்த குரலில் இசை மட்டுமல்ல, மனவலி, உண்மை, அன்பு எல்லாம் கலந்து இருக்கிறது.